விசிக தோழமை கட்சின்னு சொல்லிக்கிட்டு கேபினெட்டில் இடம் வாங்கிக்கிட்டு தாவேக்காக்கு ஒரு இன்டைரக்ட் ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சிஎம் ஜோசப் விஜயோட க்ரெடிபிலிட்டியை கொஸ்டின் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை தான் இந்த வீடியோவில் நான் வைக்கிறேன். விசிக தாவேக்காக்கு இப்போ தோழமை கட்சி. தாவேக்காவோட அமைச்சரவையில் விசிக அங்கம் வகிக்கிறாங்க. ஸோ அப்போது டெஃபினட்டாக இது வந்து தாவேக்காவோட ஒரு கூட்டணி கட்சி தான். அவங்க கூட்டணி இல்லை, இந்த கூட்டணிக்கு பேர் வைக்கலன்னு 1000 பேசலாம். பட் இது ஒரு கூட்டணி கட்சி. ஸோ தாவேக்கா என்ன தப்பு செஞ்சாலும் அதற்கு விசிகாவும் பொறுப்பு. விசிகாவிலேருந்து அமைச்சரான வன்னியரசு என்ன தப்பு செஞ்சாலும் அதற்கு தாவேக்காவும் பொறுப்பு. ஸோ இதுதான் ஒரு கூட்டணி அரசோட தார்மீக அடிப்படை. ஸோ இந்த அடிப்படையிலேருந்து ஒரு கூட்டணி அரசு செயல்பட்டால் மட்டும்தான் அது மக்களுக்கு நல்லது, அந்தந்த கட்சிகளுக்கும் நல்லது. ஆனால் இதை விசிகா வந்து மீறிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்குது. நீங்கள் போன முறை திமுக ஆட்சியில் அப்போ விசிகாவில் வந்து ஆதவர்ஜுனா இருந்தார். கூட்டணியில் இருந்துக்கிட்டு ஆளும் அரசுக்கு எதிரான பல குற்றச்சாட்டுகளை அவர் அடுக்கிக்கிட்டே இருந்தார். ஓகேங்களா? அப்போயே அது கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளானதால் ஆதவர்ஜுனா கட்சியிலேருந்து நீக்கப்பட்டு அப்புறம் தாவேக்கா நினச்சி இப்போ மினிஸ்டர் ஆகிட்டார். இது செகண்ட் டைம். இப்போ என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இப்போயும் தாவேக்கா கூட கூட்டணியில் இருந்துக்கிட்டு தாவேக்கா அரசை பற்றி கடுமையான விமர்சனங்கள் வைக்கிறாங்க. ஸோ இப்போ இதை தான் பார்க்கணும். ஏன் ஒரு கட்சி கூட்டணியில் இருந்தால் அந்த ஆட்சி செய்கிற தப்பை பேசவே கூடாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். தாராளமாக பேசலாம். விஜய் தலைமையிலான தாவேக்கா அரசு சட்டம் ஒழுங்கில் சரியாக செய்யலை, நிர்வாக திறமை சரியாக இல்லை, அவங்களோட வாக்குறுதிகளை இன்னும் வந்து வேகமாக செயல்படுத்தணும், இன்னும் இல்லை செயல்படுத்தவே இல்லை, இப்படியான குற்றச்சாட்டுகளை வைக்க தோழமை கட்சியும் கூட்டணி கட்சியுமான விசிகாவுக்கு எல்லா உரிமையும் உண்டு. அது தாவேக்கா ஏற்றுக்கிறாங்களா ஏற்றுக்கலையா அப்படிங்கிறது செகண்டு. ஆனால் விசிகாவுக்கும் திருமாவளவனுக்கும் எல்லா உரிமையும் உண்டு, தாராளமாக செய்யட்டும். ஆனால் இப்போது விசிகா வச்சுருக்க குற்றச்சாட்டு வேறு. இப்போ சமீபமாக நிறைய செய்தி சேனல்களுக்கு பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கார். அதில் முக்கியமாக அவர் வைக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, பாஜக தமிழ்நாட்டை மறைமுகமாக ஆட்சி செய்யுது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்கார். இப்போ நீட் எக்ஸாமில் தாவேக்கா நிலைப்பாடு எங்களுக்கு திருப்தியாக இல்லை, மேகதாது விஷயத்தில் திருப்தியாக இல்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்னா, தோழமை கட்சியான விசிகாவுக்கு எல்லா உரிமையும் உண்டு. ஆனால் பாஜக மறைமுகமாக தமிழ்நாட்டை ஆட்சி செய்யுது அப்படிங்கிற குற்றச்சாட்டை வைக்க தார்மீக அடிப்படையில் விசிகாவுக்கு எந்த உரிமையும் கிடையாது. ஏன்னா நீங்கள் அந்த கேபினெட்டில் இருக்கீங்க. அப்படின்னா பாஜக மறைமுகமாக ஆட்சி செய்கிற அந்த அரசில் விசிகாவுக்கு என்ன வேலை? ஏன் அங்கே வகிக்கணும்? அப்போ பாஜகவோட திட்டத்துக்கு விசிகாவும் வந்து துணை போகுதோ அப்படிங்கிற ஒரு கேள்வியை நீங்களே கொண்டு வந்து நிப்பாட்டுறீங்க. சிஎம் விஜயை விமர்சிக்க உங்களுக்கு எல்லா வகையிலையும் உரிமை இருக்குது. ஆனால் இந்த பாயிண்ட்டை நீங்கள் எப்போ வைக்கலாம் அப்படின்னா, அந்த கூட்டணியில் இல்லாமல், அந்த கேபினெட்டில் இல்லாமல் இருக்கும்போது வைக்கணும். அந்த கேபினெட்லேயும் இருப்பீங்க, கூட்டணியிலையும் இருப்பீங்க, அதே நேரத்தில் நீங்கள் வந்து விஜய் மேலே இப்படி ஒரு குற்றச்சாட்டை வைப்பீங்க அப்படின்னா இது கூட்டணி தர்மமே கிடையாது. நீங்கள் சிஎம் ஜோசப் விஜய்க்கு தேவையில்லாத நெருக்கடியை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அப்போ இங்கே விசிகாவோட ரெட்டை வேடம் வந்து தெளிவாக இருக்குது. எலெக்ஷனுக்கு அப்புறம் விசிகாவோட மேக்ஸிமம் ஓட் பேங்க் வந்து விஜய் பக்கம் திரும்பி இருக்குது. ஸோ இங்கே இந்த பக்கம் விசிகாவுக்கு இவ்வளவு தூரம் கட்டமைச்ச அந்த ஓட் பேங்க்கு மிஸ்ஸிங், அது மிஸ் ஆகியிருக்கு. ஏன்னா தாவேக்கா அரசு 8 தலித் அமைச்சர்கள் கொடுத்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, தலித் ரெப்ரசன்டேஷனை வந்து கையில் எடுத்து வச்சுருக்காங்க, ஸ்ட்ராங்காக வச்சுருக்காங்க. ஸோ இப்போ இந்த சூழலில் வந்து விசிகாவோட ஓட் பேங்க் ரிலீஸ் ஆகியிருக்கு. அந்த ஒரு பிரச்சனை திருமாவளவனுக்கு இருக்குது. ரெண்டாவது, கட்சிக்குள்ளேயே சிலர் தாவேக்கா ஆதரவாகவும் தாவேக்கா எதிர்ப்பாகவும் இருக்காங்க. ஓகேங்களா? மேல்மட்டத்தில் இருக்க தலைவர்கள். ஸோ அதையும் வந்து திருமாவளவனால் கையாள முடியலை. நம்ம சொல்லலாம் அது ஒரு ஜனநாயக கட்சி அப்படின்னு நம்ம சொல்லலாம், 1000 சொல்லலாம். ஆனால் திருமாவளவன் எண்ணத்துக்கு மாறாக வெளியில் வந்து நிறைய பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் இங்கே கேள்விக்குறியாகுது. கட்சிக்குள்ளே திருமாவளவன் ஒப்பீனியனுக்கு நீங்கள் எதிர் ஒப்பீனியன் தாராளமாக வைக்கலாம். ஆனால் வெளியில் வந்துட்டிங்க அப்படின்னா ஒரே குரலாக இருக்கணும். இங்கே வன்னியரசோட குரல் ஒன்றா இருக்குது, ஆலூர் சானவாஸ் குரல் ஒன்றா இருக்குது, திருமாவளவன் குரல் ஒன்றா இருக்குது. ஒவ்வொரு இன்சிடெண்ட்டுக்கும் ஆளாளுக்கு ஒவ்வொன்று பேசும்போது எது விசிகாவோட ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு நம்ம கன்ஃபியூஷன் ஆகுது, எது விசிகாவோட நிலைப்பாடு அப்படிங்கிறது கன்ஃபியூஷன் ஆகுது. ஸோ ஆப்வியஸ்லி விசிகாவோட நிலைப்பாடு என்ன? லீடர் ஆஃப் த பார்ட்டி திருமாவளவனோட ஸ்டாண்டு தான். ஓகேங்களா? ஃபைனல். ஆனால் அவரே வந்து முன்னுக்கு பின் மாற்றி பேசிகிட்டு இருக்கும்போது மிகப்பெரிய கன்ஃபியூஷன் உருவாகுது. இந்த நெருக்கடி வந்து திருமாவளவனுக்கு ஏன் உருவாகுதுன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். கட்சிக்குள்ளே தாவேக்கா சப்போர்ட்டும் ஒரு கேங் இருக்குது, தாவேக்கா சப்போர்ட் வேண்டான்னு சொல்லி ஒரு கேங் இருக்குது. இந்த 2 கேங்கும் மேல்மட்டத்தில் இருக்க ஆட்கள். ஸோ அதனால் அவங்கள சமாளிக்க முடியலை. ஏன்னா கட்சியோட ஓட் பேங்க் ஏற்கனவே வந்து தாவேக்கா பக்கம் போயிடுச்சு. இப்போது திருமாவளவன் கடுமையாக ஏதாச்சும் ஒரு டெசிஷன் எடுத்தார் அப்படின்னா அந்த நிர்வாகிகள், டாப் லெவலில் இருக்க நிர்வாகிகள், லீடர்ஸ் கூட தாவேக்கா பக்கம் ஷிஃப்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி ஷிஃப்ட் ஆனால்
கட்சிக்கு இன்னும் வந்து பின்னடைவை சந்திக்கக்கூடும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து திருமாவளவனுக்கு இருக்குது. ஸோ இந்த ப்ராக்டிக்கல் நெருக்கடியெல்லாம் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் நீங்கள் ஜோசப் விஜய் மேலே தாவேக அரசு மேலே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு ரொம்ப அதீதமாக இருக்குது. அந்த குற்றச்சாட்டை ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக நாங்கள் வைக்கலாம், எதிர்கட்சியில் இருக்கவங்க வைக்கலாம், கூட்டணியில் இருக்க கேபினெட்டில் அங்கம் வகிக்கிற விசிக்கு அப்படி வைக்க முடியும். நான் விசிக்காவோட நிலைப்பாடு என்ன? பாஜக எதிர்ப்பு. ஸோ நீங்கள் விஜய்வே என்னன்னு சொன்னீங்க, ஆர்எஸ்எஸோட தத்துப்பிள்ளைன்னு சொன்னீங்க. பட் எலெக்ஷனுக்கு அப்புறம் நீங்கள் அந்த ஸ்டாண்ட்லேருந்து வெளியில் வந்துட்டீங்க. அதை வந்து திருமாவளவன் சொல்லிட்டார். நான் வந்து விஜய்கிட்ட பேசினேன், எனக்கு அந்த சந்தேகம் இருந்துச்சு. பட் நீங்கள் எப்போ வந்து செக்யுலர் பார்ட்டிஸோட பேசுனீங்களோ அப்போயே எனக்கு அந்த டவுட்டு கிளியர் ஆகிடுச்சு அப்படின்னு வந்து திருமாவளவன் பேசியிருக்கார். ஆனால் இப்போது ரீசெண்டாக 1 or 2 days முன்னாடி ஆலூர் சானவாஸ் கொடுக்குற பேட்டிகளில் மேக்ஸிமம் பாஜக தமிழ்நாட்டை மறைமுகமாக ஆட்சி செய்து தாவேக்க அதை அனுமதிக்குது அப்படிங்கிற டோனில் அவர் பேசியிருக்கார். இது முழுக்க ஒரு கேபினெட்டில் அங்கம் வகிக்கக்கூடிய ஒரு கட்சி இந்த குற்றச்சாட்டை வைக்கவே கூடாது. அப்படி வச்சா அதை யாரை கேள்வி கேட்கும் அப்படின்னா விசிகாவை தான் கேள்வி கேட்கும். தாவேக்கா செகண்ட். பாஜக மறைமுகமாக ஆட்சி செய்கிற அதை அலோவ் பண்ணுற தாவேக்க அரசில் நீங்கள் ஏன் அங்கம் வைக்கணும்? உங்களுக்கு என்ன நெருக்கடி வந்திருக்கு, உங்களுக்கு என்ன தேவை வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி உருவாகும். அதற்கு விசிகாவும் திருமாவளவனும் என்ன பதில் சொல்ல போகிறாங்க? இல்லை இது ஆலூர் சானவாஸோட தனிப்பட்ட கருத்து அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா உங்கள் கட்சி கொள்கைக்கு மாறா, உங்கள் கட்சி கருத்துக்கு மாறா இப்படி பொதுவெளியில் ஒரு ஒப்பீனியன் வைக்கிற ஆலூர் சானவாஸ் மேலே கட்சி என்ன நடவடிக்கை எடுக்க போகுது? ஏன்னா ஏற்கனவே ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க, ஆலூர் சானவாஸ் வந்து திமுக பக்கம் பேச்சுவார்த்தையில் இருக்கார் அப்படின்ட்டு. அது இருக்காரா இல்லையாங்கிறது செகண்டு. ஆனால் விசிகா ஒரு ஒப்பீனியன் வச்சுருக்குல்ல திருமாவளவன், அதுக்கு மாறாக ஒரு ஒப்பீனியனை இங்கே வைக்கிறாரு. இது கூட்டணிக்கு வந்து இந்த கூட்டணி அரசுக்கு வந்து ஒரு நெருக்கடியை கொடுக்குற அளவுக்கு அந்த ஒப்பீனியன் இருக்குது அப்படின்னா அவர் மேலே கட்சி நடவடிக்கை எடுக்கணும். இல்லை அவர் பேசின கருத்து கரெக்டு அப்படின்னு நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் தாவேக அரசுக்கு கொடுக்குற ஆதரவை வாபஸ் வாங்கிட்டு அந்த கேபினெட்லேருந்து வெளியில் வரணும். ஸோ நீங்கள் கேபினெட்லேயும் இருப்பீங்க, மினிஸ்டர் பதவியும் உங்களுக்கு வேணும், அதே நேரத்தில் உங்கள் ஓட் பேங்கை தக்க வச்சுக்க இப்படி நீங்கள் வந்து ஒரு டபுள் ஸ்டாண்ட் எடுப்பீங்க அப்படின்னா பார்த்துக்கிட்டு இருக்க மக்கள் வந்து அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. சரி, ரெண்டாவது சிஎம் ஜோசப் விஜய் வந்து திருமாவளவனை இழுத்து பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரான்னு கேட்டால் அதுவும் சந்தேகம். ஏன்னா அவர் வந்து தன்னோட சப்போர்ட்டை வாபஸ் வாங்கினாலும் அடுத்த 4 மாதத்துக்கு தாவேக கவர்மெண்ட்டுக்கு எந்த சிக்கலும் கிடையாது. ஏன்னா ஏற்கனவே மெஜாரிட்டியை ப்ரூஃப் பண்ணிட்டாங்க, 6 மாதத்துக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க, 2 மாதம் முடிஞ்சு. ஸோ 4 மாதத்துக்கு தாவேக அரசுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த 4 மாதத்துக்கு அப்புறம் அகைன் வந்து கான்ஃபிடன்ஸ் மோஷன் வந்து கொண்டு வரலாம். கொண்டு வந்தாங்க அப்படின்னா 234 கிடையாது, ஓகேங்களா. ஏற்கனவே 7 தொகுதியில் வந்து பை எலெக்ஷன் வெயிட்டிங். விஜய் கண்ணசச்சா, ஓகேங்களா, ராஜினாமா செய்ய அதிமுகவில் இன்னும் சிலர் வந்து தயாராக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் வருது. அப்படி அந்த டைமிங்கில் விஜய் கண்ணசச்சார் அப்படின்னா இன்னும் சிலர் ராஜினாமா பண்ணுவாங்க. அப்போ உங்களுக்கு ஓவரால் ஸ்ட்ரென்த்தே கம்மியாகிடும். அப்போ மெஜாரிட்டியை விஜய் வந்து ஈஸியாக ப்ரூஃப் பண்ணிட்டு போகலாம். அதனால் விசிகாவோட சப்போர்ட் அவசியம் வேணும் அப்படிங்கிற இடத்துல தாவேக இல்லை. நீங்கள் இல்லை அப்படின்னா சப்போர்ட் பண்ணால் பாமக ரெடியாக இருக்கு. ஏன்னா அவங்கள்ட்ட அதற்கான பேச்சுவார்த்தைகள்லாம் பேசி முடிச்சுட்டாங்க. ஒரு பக்கம் பாமகவும் உள்ளே வர வாய்ப்பு இருக்குது, இன்னொரு பக்கம் ஏடிஎம்கேலேருந்து சில எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்யவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்படி பார்த்தாலும் விஜயோட பொலிட்டிக்கல் அந்த லைஃப் வந்து நீட்டிக்க தான் செய்யுது, ஓகேங்களா. அது எத்தனை நாள்னு நம்ம சொல்ல முடியாது, 5 years 3 years அது நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இது டிபெண்ட்ஸ் ஆன் பிஜேபி கையில் இருக்குது. 1 nation 1 election கொண்டு வந்தாங்க அப்படின்னா 29 ஆட்சி கலைஞ்சிரும். அது இல்லை அப்படின்னா 5 years கண்டினியூ ஆகலாம், எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை அப்படின்னா. ஸோ இப்படி இருக்க சூழ்நிலையில் விசிகாவோட சப்போர்ட் வந்து தேவையில்லை. நீங்கள் வேணும்னா இருங்க, வேணாட்டி போங்க அப்படிங்கிற ஸ்டாண்டில் தான் தாவேக கவர்மெண்ட் இருக்குது. இப்போது விசிகா என்ன செய்ய போகுது? ஒரே கேள்வி, தாவேக அரசுக்கு தார்மீக அடிப்படையில் ஆதரவு கொடுத்து கேபினெட்டில் கண்டினியூ ஆகுறீங்களா? இல்லை இது பாஜக மறைமுகமாக ஆட்சி செய்கிற ஒரு ஸ்டேட்டாக இருக்குது, இந்த ஆட்சியில் நாங்கள் வந்து அங்கம் வகிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி வெளில வர போகிறீங்களா? ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று செய்யணும். ரெண்டுமே செய்யாமல் கூட்டணியில் இருந்துக்கிட்டு கேபினெட்டில் இருந்துக்கிட்டு நீங்கள் வந்து பாஜக கைப்பாவையாக தாவேக இருக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டை வைக்க முடியாது. விசிகா இன்னும் வந்து தாவேக அரசுக்கு இப்படியான ஒரு நெருக்கடியை கொடுக்கறது அது விசிகாவை நோக்கி தான் கேள்வி எழுப்புமே தவிர தாவேகாவை நோக்கி அல்ல. மீண்டும் வேறொரு முக்கியமான டாபிக் குறித்து பேசுவோம். தேங்க்யூ.